கழகத்துடைய பொதுச் செயலாளர் சார்பில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவருடைய அந்த மறைவு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு என்றுதான் நிச்சயமாக சொல்ல முடியும். தமிழக அரசியல் வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர் அன்பு சகோதரர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள். குறிப்பாக EVKS இளங்கோவனுடைய அந்த பாரம்பரியம் என்று நாம் பார்க்கும்போது தந்தை பெரியார் அவர்களுடைய பேரனாகவும் திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக இருந்த சொல்லின் செல்வர் திரு EVK சம்பத் அவர்களுடைய அருமை மைந்தனாகவும் அந்நியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் செயலாற்றி மறைந்த அந்நியார் திரு EVK சம்பத் அந்நியார் அவர்களுடைய அருமை மைந்தனாகவும் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். அவரை பொறுத்தவரை மத்திய அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியவர். சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு பணிகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அருமணியாற்றி தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டவர். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு அம்மா தலைமையிலே அன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் பேர் இயக்கம் அன்றைக்கு கூட்டணியில் இருந்தபோது அன்றைக்கு முழுமையாக எண்ணத்திற்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தவர் திரு EVK அவர்கள். இதை நாம் சொன்னால் 96ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் பிரிந்த போது அப்படி பிரிந்ததை மீண்டும் ஒன்றாக அது இணைய வேண்டும் என்ற அந்த கருத்தினை ஏற்று அதன் அடிப்படையிலே பிரிந்த தமாகவை காங்கிரஸோடு இணைத்த அந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் என்று சொன்னார் சகோதரர் EVKS இளங்கோவன் அவர்களை இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். சகோதரர் EVKS இளங்கோவன் பொறுத்தவரை ஒரு இயல்பாகவே பேசக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் பழகுவதற்கு ஒரு நல்ல 2001ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அன்றைக்கு எங்களோடு கூட்டணி இருந்த காலத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக அந்த நேரத்தில் அவரோடு நெருங்கி பழகின்ற அந்த வாய்ப்புகள் கிடைத்த ஒரு நிலையில் ஒரு நகைச்சுவை உணர்வோடும் அதே போன்று கலகலப்பாகவும் பேசக்கூடிய ஒரு தன்மை மிக்கவர் என்று சொன்னால் திரு EVK சம்பத் அவர் EVK இளங்கோவன் அவர்களை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக்க வேண்டும். எனவே அந்த வகையில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு காலகட்டத்தில் இந்த காங்கிரசுக்கு விசுவாசம் மாறாமல் அந்த காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து செயலாற்றி காங்கிரஸை கூட வளர்த்தவர் என்று சொன்னால் இளங்கோவனை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். அவருடைய மறைவு என்பது ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரும் இழப்பு, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் இழப்பு. அது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்திற்கு அவருடைய மகன் மறைந்த அந்த ஒரு சூழல் இன்னும் அந்த துக்கம் மாறாத ஒரு சூழ்நிலையில் கூட இன்றைக்கு இறந்த மகனுடைய தந்தை இறந்தது என்பது உண்மையிலே குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் கூட எந்த அளவுக்கு அது சொல்ல முடியாத ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நிலைதான் நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு இருக்கும். இருந்தாலும் காலத்தின் அந்த ஒரு நிலை, அந்த நிலை காரணமாக இயற்கை பொறுத்தவரை அவர்களுக்கு எல்லா விதமான தைரியங்களும் அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்தின் பொதுச் செயலாளர் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை காங்கிரஸ் கட்சிக்கும் அதே போன்று திரு EVKS
குடும்பத்திற்கு இளங்கோவன் குடும்பத்திற்கும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.